தம்ப்நெயில்ல நான் புக்கில் ஒரு டேபிளில் கை காட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த புக்கும் அந்த டேபிள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இது பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னடா புக்கு டேபிள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம வந்து சில விஷயத்தை நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்க இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் நம்ம வந்து இன்னமும் பழைய மெத்தட் ஃபாலோ பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின், அதாவது இந்த டேபிள் இருக்குல்ல, டேபிளை பாருங்கண்ணா. ஸோ இந்த டேபிளை பாருங்கள். இப்போ இந்த டேபிளை நான் வந்து வேர்ட் ஃபைலில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவேன். இன்சர்ட் டேபிளில் போய்ட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேர்டை ஒன்றொன்றத்தையும் காப்பி பண்ணி நான் டைப் பண்ணுவேன். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம். ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா நான் வந்து டேபிளை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல. எப்படி இமேஜாவா, இன்சர்ட் இமேஜ் கொடுத்து நான் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படியே கொண்டு வரதா? அப்படி இருந்ததுன்னா சப்போஸ் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எனக்கு வந்து பிளாக் ஷேட்லாம் வரும். ஸோ நான் அப்படி சொல்லலைங்க. இதில் என்ன டேபிள் இருக்கோ, நீங்கள் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் எடிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் கற்கும் படலம் ரத்னகுமார். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸலில் கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த டேபிளை எப்படி நான் எக்ஸலில் டேபிளாக மாற்றுறது அப்படின்றத மொபைல் ஃபோன் மூலமாக காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம போகணும். இப்போ நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. எந்த ஆப்பை யூஸ் பண்ணி புக்கில் இருக்கிற டேபிளை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா, எப்பயுமே யூஸ் பண்ணுற எக்ஸலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய மொபைலில் எக்ஸல் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸல் ஆப்பை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். வழக்கமாக நீங்கள் எக்ஸல் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஒரு புது டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். புது டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் புக் மார்க் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த புக்கில் பார்த்த அந்த டேபிளில் கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோன்னா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நிறையா ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துல இருக்கிற இந்த கேமரா ஐக்கான் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேமரா ஐக்கானை நான் தொடுறேன். கேமரா ஐக்கானை தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ என்னோடய கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. என் கேமரா மூலிமா நீங்கள் அந்த புக்கை பார்க்கலாம். இப்போ இந்த புக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மாடலே வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டேபிளை நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு கேமரா பட்டனை ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை வந்து அதுவே பிக்காக இருக்கும். ஸோ நான் அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளை வந்து பிக் ஆகிடுச்சு. இன்கேஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன கேப் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து ரிசல்ட்ஸில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து இந்த டேபிள் தான் வேணும்னா கீழே கண்டினியூ பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேபிளாக வந்துச்சு. இதை எக்ஸலில் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜை நான் கன்வெர்ட் பண்ணும்போது சில எரர்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் கேட்கும். உதாரணத்துக்கு இந்த ரோஸ் கலரில் கொடுத்துருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்க மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் அது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓப்பன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பனை கிளிக் பண்ண உடனே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த டேபிள் கன்வெர்ட் பண்ணும்போது 5 எரர் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த 5 ஐட்டமும் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா ரிவ்யூ ஆலை கிளிக் பண்ணணும். எனிவேஸ் நான் ஓப்பன் பண்ண போகிறேன்னா நீங்கள் எனிவே ஓப்பன் கொடுத்துடலாம். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால ரிவ்யூ பண்ணலாம், இல்லை எனிவே ஓப்பன் பண்ணலாம். எனிவே ஓப்பன்னா டேரெக்டாக அப்படியே வந்து எக்ஸலில் ஓப்பன் ஆகிடும். ரிவ்யூனா என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதில் எடிட் பண்ண வேண்டியதுனா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிவ்யூ ஆலை கொடுக்குறேன். ரிவ்யூ ஆல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் லெஸ் தென் ருபீஸ் இது கரெக்டாக இருக்கா? எஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து இக்னோர் கிளிக் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் கரெக்டாக இருக்குதா? எஸ் கரெக்டாக இருக்குது. இக்னோர் கிளிக் பண்ணிடுறேன். வேஜஸ் மோர் தென் ருபீஸ்னு இருக்குதா? ஓகே. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 185.
இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டான உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அது டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா உங்களுடைய அந்த டேபிளை புக்கில் இருக்கிற டேபிளை இப்போ நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டேபிளை வந்து வேர்ட் ஃபைலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா இன்னொரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க, இங்கேருந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணி எனக்கு பழக்கம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டேபிளில் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, சைடில் இமேஜும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூமே இமேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. 60, 70, 80, 90, 100, 110. ஸோ அதேமாதிரி 350 இருக்குது, 100 இருக்குது, 30 இருக்குது. ஸோ எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணலான்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதை டேபிளாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அதை நான் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறது மூலிமா சிம்பிளாக அதை வந்து வேறு ஒரு வேர்டுக்கோ இல்லை வந்து வேறு பவர் பாயிண்ட்டுக்கோ நான் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்குது மொபைலில் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேர் கொடுத்து அதை வந்து அட்டாச்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி இது ஒர்க் புக்காக வேணுமா இல்லை பிடிஎஃபாக வேணுமான்னு கேட்கும். ஒர்க் புக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரைவுக்கு ஷேர் பண்ணி போடுறோமா நீங்கள் கம்ப்யூட்டரில் ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். ட்ரைவு கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரைவில் சேவ் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எது வேணால் அனுப்பிக்கலாம். இப்போ நான் ட்ரைவ் கொடுக்குறேன். ட்ரைவ் கொடுக்கறது மூலிமா என்னோடய ட்ரைவில் போய்ட்டு அது சேவ் ஆகிடும். இப்போ என்னோடய ட்ரைவில் அது சேவ் ஆகுது. சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ ட்ரைவில் சேவ் ஆன ஃபைலை நான் ஈஸியாக வந்து பண்ணலாம், கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே போவோம். இப்போ லேப்டாப்பில் நான் வந்து ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டேன். ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ண ஃபைல் இங்கே வந்து சேவ் ஆகிருக்குது. ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேப்பில் எனக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் அப்படியே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நம்ம என்ன அங்கே டேபிள் புக்கில் பார்த்தோமோ அதுக்கப்புறம் என்ன வந்து கேப்சர் பண்ணோமோ அது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த டேபிளை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே காப்பி பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணுறது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி Ctrl+C அழுத்திங்க. ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ண ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய வேர்ட் ஃபைலில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வேர்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Ctrl+V கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பார்த்தா தெரியும் இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் மாதிரி தெரியுதுங்களே. மொபைல்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து மொபைல்லேயே கூட எக்ஸல்லேருந்து வேர்டுக்கு காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் ஈஸியாக மொத்தமாக எல்லா டேபிளையுமே நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா ஒரு டேபிளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸலில் வச்சுட்டு அதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு டவுட் நிறையா இருக்கும். ஒரு டேபிள்லாம் பரவாயில்லைங்க, நிறைய டேபிள் இருக்குது. இன்கேஸ் நான் பிடிஎஃப் ஃபைல் வச்சிருக்கேன், என் பிடிஎஃப் ஃபைலேருந்து அது மாதிரி மாற்ற முடியுமா? அஃப்கோர்ஸ் மாற்றலாம். அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். சார் பிடிஎஃப் ஃபைலே எனக்கு நிறைய டேபிள் இருக்குது, எல்லா டேபிளுமே ஒரேடியாக மாற்றணும், ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எனக்கு டைம் டிலே ஆகுனா அந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வர. பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.